இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் கே வந்துட்டு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எல் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எம்முக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஃபாலோவிங். ஸோ கொடுத்துருக்காங்க, சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கண்டுபிடிங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். ஓகேவா? ஸோ முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, எல் இன்டர்செக்ஷன் எம்மா. ஸோ முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். எல்லுங்கிறது என்னது, பிசிடிஜி. ஓகேவா? ஸோ அடுத்தது இன்டர்செக்ஷன் எம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஏபிசிடிஹெச். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன கேட்குறாங்க, இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி காமனாக இருக்கா, அடுத்து சி காமனாக இருக்குது, டி காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்னெல்லாம் காமனாக இருக்குது, பிசிடி. இதுதான் வந்துட்டு என்னது, எல் இன்டர்செக்ஷன் எம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கே வந்துட்டு நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். ஸோ கேவோட வேல்யூ ஏபிடிஇஎஃப் யூனியன் பிசிடி. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன். ஸோ ஏ எழுதிக்கலாம், அடுத்து ரெண்டுத்துலேயுமே பி இருக்குது, அடுத்து சி இருக்கிறது, அடுத்து டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே எழுதிட்டோமா? ஸோ இதான் வந்துட்டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். ஸோ எல்லையும் எம்மையும் யூனியன் பண்ணிவிட்டு கேவோட இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம், எல் யூனியன் எம். ஸோ எல்லோட வேல்யூ என்ன, பிசிடிஜி. ஓகேவா? ஸோ யூனியன் எம் வந்துட்டு என்னது, ஏபிசிடிஹெச். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஷனில் கொடுத்துருக்காது அப்படியே எழுதியிருக்கோம். யூனியனுக்கு யூனியன் அப்படியே போட்டுக்கோம், எல் அப்படியே எடுத்து எழுதி எம் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. புரியுதில்ல? ஸோ யூனியன் அப்படின்னா என்ன, சேர்த்து எழுதணுமா? ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, அடுத்து என்ன, ஜியு ஹெச்யூ. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு வந்து எல் யூனியன் எம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ கேவோட வேல்யூ எழுதிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் போட்டு எல் யூனியன் எம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ அதை எடுத்து போட்டுற வேண்டியதுதான். புரியுதில்ல? ஸோ கேவோட வேல்யூஸ் வந்துட்டு என்னென்னா ஏபிடிஇஎஃப் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்செக்ஷன் சிம்பிளாக, ஸோ அதனால் இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஆன்சர் அதை எடுத்து எழுதிக்கலாம், ஏபிசிடிஜிஹெச். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ஷனாக காமன் தானே. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் ஏ காமனாக இருக்குது, பி காமனாக இருக்குது, அடுத்தது டி, இஎஃப்லாம் இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ என்னது, ஏ கமா பி கமா டி. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, செகண்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். என்ன கேட்டிருக்காங்க, இதையும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்துக்கும் நம்மளை இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், கே யூனியன் எல் கண்டுபிடிக்கலாமா? ஸோ கேவோட வேல்யூ வந்துட்டு என்னென்ன, ஏபிடிஇஎஃப் யூனியன் எல்லோட யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்தோம். ஸோ எல் வந்துட்டு என்னது, பிசிடிஜி. ஓகேவா? ஸோ கொஷனில் கொடுத்துருக்காது தான் நம்ம அப்படியே எழுதுகிறோம். யூனியன் அப்படின்னா என்ன, சேர்த்து எழுதணும். ஓகேவா? ஸோ ஏபிசிடிஇஎஃப்ஜி. ஓகேவா? ஸோ இருக்க எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு, வரிசையாக எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கே யூனியன் எல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன தேவை, கே யூனியன் எம் தேவையா? ஸோ அதனால் கே யூனியன் எம். ஸோ கே என்ன, ஏபிடிஇஎஃப் யூனியன் எம்மோட வேல்யூ வந்துட்டு என்னது, ஏபிசிடிஹெச். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எம்மோடது. ஸோ கொஷனை பார்த்தா நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கிவனை வச்சு தான் நீங்கள் ஆன்சர்ஸே எழுத போகிறோம். ஸோ அப்போ எடுத்து வரிசையாக எழுதிக்கலாம், ஏபிசிடிஇஎஃப்ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன கேட்டிருக்காங்க, காமனாக இருக்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்களா? ஸோ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். ஓகேவா? ஸோ முதல்ல கே யூனியன் எல் எடுத்து எழுதிக்கலாம், ஏபிசிடிஇஎஃப்ஜி, அடுத்தது இன்டர்செக்ஷன், அடுத்து கே யூனியன் எம் எடுத்து எழுதிக்கலாம், ஏபிசிடிஇஎஃப்ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்னென்னலாம் இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தானே காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இதில் ஜி இருக்குது, இதில் ஹெச் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன,
ABCDEF. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் போடுவோமா? 4th பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க? K இன்டர்செக்ஷன் L, K இன்டர்செக்ஷன் M, இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்ன காமனாக இருக்குது? B காமனாக இருக்குது. அடுத்தது என்னது? D காமனாக இருக்குது. ஓகேவா? வேறு ஏதாவது காமனாக இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ B, Dயும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? K இன்டர்செக்ஷன் M. ஓகேவா? ஸோ அப்போ K வந்துட்டு என்னது? ABDEF. ஸோ அடுத்து இன்டர்செக்ஷன் M வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ABCDH. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ A காமனாக இருக்குது, B காமனாக இருக்குது, Dயும் காமனாக இருக்குது. வேறு ஏதாவது காமனாக இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்னது? ABD. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஸோ K இன்டர்செக்ஷன் L என்னது? B, D யூனியன் செட் ப்ராக்கெட் போடணும், மாற்றி நார்மல் ப்ராக்கெட்லாம் போட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதுகிறப்ப செட் ப்ராக்கெட் தான் போடணும். ABD. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்து எழுத போகிறோம். ஸோ வரிசையாக எழுதணும் அப்படின்னா ABD. ஓகேவா? ஸோ அப்போ இதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ஃபாலோவிங் முடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ லா வந்துட்டு என்னது? K யூனியன் L இன்டர்செக்ஷன் M அப்படின்னா K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M அப்படிங்கிறதா. ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா? ஸோ இதை வந்துட்டு 1, இது வந்துட்டு என்னது 2, இது 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து என்னது 4. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இதெல்லாம் ஆன்சர்ஸ் பாருங்கள். எந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்ம அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு பார்க்குறப்போ we get நம்மளுக்கு என்ன கிடைக்குது? K intersection L union M is equal to K intersection L union K intersection M. இது ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்குதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரம் செகண்ட் பாயிண்ட்டையும் ஃபோர்த் பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ we get. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது? ABDன்னு கிடச்சிருக்கா? ஸோ அதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், ABDன்னு கிடச்சிருக்கா? ஸோ அப்போ ரெண்டுமே எப்படி கிடச்சிருக்கு? ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்போது இதுவும் செகண்ட் பாயிண்டில் இருக்க இதுவும் ஈக்குவலாக. ஸோ அப்போ K இன்டர்செக்ஷன் L யூனியன் M இஸ் ஈக்குவல் டு K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி நம்ம எழுதிக்கலாமா? என்னது? மாற்றி எழுதிட்டேன். K யூனியன் M இஸ் ஈக்குவல் டு L இன்டர்செக்ஷன் M. K ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னது? K யூனியன் L இன்டர்செக்ஷன் M இஸ் ஈக்குவல் டு K யூனியன் L கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் K யூனியன் M. ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட்டையும் ஃபோர்த் பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? K இன்டர்செக்ஷன் L யூனியன் M இஸ் ஈக்குவல் டு K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் கிடச்சிருச்சா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? ஹென்ஸ் வெரிஃபைட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.